நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, இப்போ உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். இந்த உணவுகள் பேரிடர் கால உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது எமர்ஜென்சி அவசர கால உணவுகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது அதிகமான வலிமை தருகிற உணவு அப்படிங்கும்போது இதை எதற்காக சாப்பிட வேண்டுமென்றால், நம்ம கடினமான வேலைகள் நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ தான் நம்ம சாப்பிட்ணும். நம்ம வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் நம்ம மென்மையாகவே இருந்து வெறும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா, பழங்களை பச்சையாக சாப்பிட்றணும். அதுதான் நமது உணவு. அப்படி சாப்பிட்டாக்கா நமக்கு நோய் வராது. ஆரோக்கியமாக வாழணுன்னா நம்ம பச்சை காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும் எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிடணும். மசாலாலாம் சேர்க்கக்கூடாது, உப்பும் சேர்க்கக்கூடாது. இது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு. ஆனால் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வெறும் பச்சை காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டா போதுமா? நம்ம மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாமா அப்படின்னா, நமக்கு சில கடினமான வேலைகள் தேவைப்படுகிறது. சில சூழ்நிலைகள் நமக்கு கடினமாக அமையும். உதாரணத்துக்கு நமக்கு பெரிய புயல் வருது, பெரிய மழை வெள்ளம் வருது. அப்போ அதிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணுன்னா, உங்கள் குடிசைகள் அடிச்சுக்கிட்டு போகுது, உங்கள் இருப்பிடங்கள் அடிச்சுக்கிட்டு போகுது, பெரிய வெள்ளம், எங்கே பார்த்தாலும் வெள்ளம் அப்படின்னு வரும்போது, அப்போது உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அளவுக்கு அதிகமான வலிமை என்பது தேவையாக இருக்கிறது. பிள்ளை குட்டிகளெல்லாம் காப்பாற்றி நிறைய பேர்த்த காப்பாற்றணும், கஷ்டமான வேலைகள் நடக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ தான் நாம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் பச்சை காய்கறிகளை அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்படணும், அந்த உழைக்கணும், அந்த உடம்பில் ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை இல்லாமல், ஆனால் அதே நேரத்தில் குளிரை தாங்கும். நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா தான் குளிரை இந்த உடம்பு தாங்கும். நீங்கள் சமைத்த உணவுகளை சாப்பிட்டா குளிரை தாங்கிக்காது. ஆனால் அளவுக்கு ஒரு மூட்டையை தூக்க முடியும், குளிரை தாங்கி கொள்ள முடியாது எது சமைத்த உணவுகளை சாப்பிட்டால். அதே நேரத்தில் ஒரு மூட்டை தூக்க முடியும், கஷ்டமான வேலைகளை செய்ய முடியும். ஆனால் குளிரை நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதே பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா குளிரை தாங்க முடியும். பிற உயிரினங்களைப் போல், ஒரு ஆடு மாடுகளைப் போல் குளிரை தாங்க முடியும். ஆனால் ஆடு மாடுகள் கடினமான வேலைகள் எதையும் செய்யாது. நம்ம தான் அதை வேலை வாங்குகிறோம். நாம் சாப்பிட்ற உணவு, கழனி தண்ணி இதெல்லாம் நம்ம கொடுத்து அவைகளுக்கு அந்த திறனையும் நாம் தருகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த உணவோட தன்மை, இதோட தேவையே நம்ம சாப்பிடவே கூடாது. நோய்களுக்கு காரணம் இந்த சமைத்த உணவுகள் தான். அதே நேரத்தில் இந்த சமைத்த உணவுகள் என்பது நம்ம நோய்களுக்கு இதுதான் காரணம். அப்போ நம்ம இந்த சமைத்த உணவுகளே சாப்பிடவே கூடாதா அப்படின்னா, அது நமக்கு தேவையும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு குளம் வெட்டுறோன்னு வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. அப்போ நம்ம ஒரு குளத்தை வெட்டுறோம் அப்படின்னா, ஒரு ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அப்போல்லாம் 2040க்கு அப்புறம் படிப்படியாக இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்து மின்சாரம் இருக்காது, எந்தவித இயந்திரங்களுமே செயல்படாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கைகளால் தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சாகணும். அப்போ எல்லா மக்களும் கிராமமாக விவசாயத்தை தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களும் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குளத்தை தோண்டணும், இந்த இடத்துல நமக்கு ஒரு குளம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முடிவெடுக்கிறாங்க, ஒரு ஊர் மக்கள். அப்போ அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஒரு தன்மை தேவைப்படுது, ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றைக்கு உணவு எதை சாப்பிட வேண்டும் மக்கள் எல்லாம், இந்த சமைத்த உணவுகளை சாப்பிடணும். உதாரணத்துக்கு அந்த ஊரில் ஏதாவது ஏரி, குளம் இருக்குது, ஆறு இருக்குன்னா மீனை பிடிச்சி சாப்பிட்லாம், மீனை சுட்டு சாப்பிட்ணும், அது சமைக்கிறது. பச்சையெல்லாம் சாப்பிட்றது அருவருப்பாக இருக்கும், ரொம்ப கடினமாகவும் இருக்கும். பச்சையாக சாப்பிட்றதோட சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமையை தரும். அப்போ அந்த குளத்தை நோண்டுற வேலையை நம்ம ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி எப்போல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடினமான வேலைகள் இருக்கிறதோ அப்போ தான் அதை சாப்பிட்ணும். சரி, எல்லா நாளுமே அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா நாளுமே நீங்கள் கடினமான வேலைகளை செய்யணுங்கிற அந்த எண்ணம் வரும். அதே நேரத்தில் இதோட பக்க விளைவு என்னென்னா நோய்கள். நீங்கள் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதால் உங்களுக்கு ஏற்படுகிற பக்க விளைவுகள் தான் நோய்கள். உங்களால் குளிர் தாங்க முடியாமல் போகும். நம்ம ஏன் ஆடை அணிவதில் ஆர்வமாக இருக்கும் அப்படின்னா, நம்மளால் குளிர் தாங்க முடியல. அது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா தான், அந்த உயிருள்ள உணவை சாப்பிட்டா தான் நமக்கு குளிரை தாங்க முடியும். எப்படி ஆடு மாடுகள்லாம் பாருங்கள், திறந்த வழியில் தான் இருக்குது, அவைகளுக்கு போர்வை தேவையில்லை, அவைகளால் வாழ முடியுது. காரணம் அவை பச்சையாக சாப்பிடுகிறது. பச்சைங்கிறது அதில் உயிர் இருக்குது. ஆனால் நம்ம சமைக்கும்போது அது செத்து போகும்போது அதெல்லாம் நம்மளால் குளிர் தாங்க முடியல. ஆனால் அதோட இது என்னென்னா, முரட்டுத்தனமான வேலைகளை செய்யலாம். அதோட பக்க விளைவு தான் நோய்கள். சமைத்த உணவுகளை சாப்பிடுவதோட பக்க விளைவு. ஒரே நன்மை என்னென்னா, முரட்டுத்தனமான வேலை செய்யலாம்.
மற்றபடி வந்து நீங்கள் சமைத்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா மனுஷங்களோட அன்பாக பேச மாட்டீங்க. ஒரு மரண பயம் வந்துடும். சமைத்த உணவுகளை சாப்பிட்டால் ஒரு மரண பயம் வந்துவிடும். ஏனென்றால் அது நோயை தருகிறது. நோயை தரும் என்பது உங்கள் உடம்புக்கு தெரியும். இப்போ சமைச்சு ஒரு உணவை சாப்பிட்றீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க. சமைத்த உணவை இப்பொழுது சாப்பிடும் பொழுது உங்கள் உடம்புக்கு இது ஏதோ தப்பான உணவாக இருக்கிறது, இந்த உணவு கண்டிப்பாக நம்ம உடலுக்கு ஏற்றது கிடையாது, இப்படியே இவர் தொடர்ந்து சாப்பிட்டால் இவருக்கு கண்டிப்பாக நோய் வரும், சீக்கிரமாக இறந்து போயிடுவார் அப்படிங்கிற மரண பயம் நீங்கள் சமைத்த உணவை சாப்பிடுகிற ஒவ்வொரு நேரத்திலும் ஏற்படும். அப்போ நீங்கள் ஒரு மரண பயத்தை சமைத்த உணவு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு மரண பயம் வந்துச்சுன்னா, நீங்கள் மனுஷங்களோட ஒரு அன்பாவெல்லாம் பேச மாட்டீங்க, ஒரு பாசமாக பேச மாட்டீங்க. அது வராது. இன்றைக்கி இருக்கிற மக்கள் பாருங்கள், மரண பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா எல்லோரும் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றாங்க. சமைத்த உணவை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு மரண பயம் ஏற்படும். அதே வந்து அதனால தான் பாருங்கள், அந்த மரண பயத்தில் தான் மனிதர்கள் வாழ்வதால் நாம் மட்டும் மரணம் அடைந்தால் பத்தாது, இந்த உலகத்தையே அழிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த மனிதர்கள் கங்கணம் கட்டி முடிவு கட்டிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது நாம் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இயல்பாகவே ஏற்படும். இல்லை நான் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீ நினைக்கலாமே தவிர அவன் உடம்பு அப்படி நினைக்குதா? அந்த உடம்பே எப்படி நினைக்கும் அப்படின்னா, அந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இயற்கையாகவே ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது தான் அந்த மரண பயத்திலேருந்து விடுபட முடியும், மரணத்தை விடுபட முடியும். ஒரு மரண பயம் இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது சமைத்த உணவு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு மரண பயம் ஏற்படும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் வந்து சரி, அந்த டாபிக் எங்கே போச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த பேரிடர் கால உணவுகள் இது வந்து அப்போ நீங்கள் வந்து அன்பாக பேச முடியாது. சமைச்ச உணவுகளை சாப்பிட்டாக்கா யாருமே இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஏன் வந்து மொபைல் ஃபோன், டிவி, தனிமையை ஏன் விரும்புகிறோம்? நம்மகிட்ட அன்பு இல்லை, பாசம் இல்லை, நம்ம எல்லாம் மரண பயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். சமைச்ச உணவை சாப்பிட்டுட்ருக்கோம். அது கண்டிப்பாக நோயை ஏற்படுத்தும், மரணத்தை ஏற்படுத்தும். அது நமது உடம்புக்கு தெரியும். இது தப்பான உணவு என்று நமது மூளைக்கு தெரியும். நம்ம உடம்புக்கு எது ஏற்ற உணவு என்று நம்ம மூளைக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம சாப்பிட்றதில்ல. பச்சை உணவுகளை சாப்பிட்டா தான் மரண பயத்திலேருந்து விடுபட முடியும், நோயை பற்றிய பயத்திலேருந்து விடுபட முடியும். நம்ம சமைச்ச உணவு சாப்பிட்றதுனால மரண பயத்தில் இருக்கிறனால நம்மளால் அன்பாக பேச முடியாது, பாசமாக பேச முடியாது. பாசங்கிறது நமக்கு வந்து வராது. அப்போ அப்படி இருக்கும்போது அதனால தான் நம்ம சமைச்ச உணவே ஏன் எப்போதும் சாப்பிடலாமே, அதான் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறதே அப்படின்னா, அதுக்கு காரணம் அதோட பக்க விளைவு தான் நோய்கள். அப்புறம் அன்பாக பேச முடியாது, பாசமாக பேச முடியாது, பழக முடியாது. நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா தான், பச்சையாக சாப்பிட்டா தான், உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் சாப்பிட்டா தான் நீங்கள் வந்து அன்பாக பாசமாக பேசுவீங்க. வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். உடம்பு உழைக்கணுங்கிற அந்த எண்ணமே பச்சை உணவுகளை சாப்பிட்டா தான் வரும். உடல் உழைக்கணுங்கிற எண்ணம். சமைத்த உணவுகளை சாப்பிட்டால் நம்ம சோம்பேறியாக தான் இருக்க தோணும். அப்படிப்பட்ட சோம்பேறியாக இருக்க தோணும். அந்த உடம்பு செயல்படுவதில் அதற்கு நம்பிக்கை. நீங்கள் மரண பயம், நீங்கள் சாக போகிறீங்க நோய் வந்து அப்படின்னா, அந்த உடம்பு வேலை செய்கிறதுக்கே அது விரும்பாது. நான் சாக போகிறேன், எதுக்கு நான் வேலை செய்யணும் அப்படி தான் இந்த உலகத்தில் இந்த ஆடம்பர முகமே பாருங்கள். மற்றவங்கள நம்ம ஏன் அடிமைப்படுத்துகிறோம்? நமக்கு உழைக்க முடியல, ஆனால் ஆசை மட்டும் பெருசாக இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது இந்த சமைத்த உணவுகளுடைய நன்மை என்ன? அதை நாம் எப்படி முற்றிலும் கைவிட்டு விட வேண்டுமா? ஏன்னா அதை சாப்பிட்டா பாசம் இருக்காது, நோய் வந்துடும், சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது சமைத்த உணவுகளை நம்ம சாப்பிடவே கூடாதா? இல்லை அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம், தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். என்ன தேவை அப்படின்னா, பேரிடர் கால உணவு. சமைத்த உணவு என்பது ஒரு பேரிடர் கால உணவு. நம்ம வந்து ஒரு கடினமான ஒரு வேலைகளை செய்கிறோம், ஆபத்தான சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது, ஒரு பயங்கர சூறாவளி காற்று, அந்த டைமில் வந்து நாம் வந்து உணவு கட்டுப்பாடு, நான் பச்சை காய்கறி தான் அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்த்து நிற்கணும். கடினமாக முரட்டுத்தனமான ஒரு வலிமை உடம்புக்கு தேவை. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சமைத்த உணவு, கிடைக்கிற உணவு சாப்பிட்ணும். ஒரு மீன் சாப்பிட்லாம், ஒரு ஆட்டை கொன்று சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு முட்டையை சாப்பிட்லாம். முட்டை வந்து சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் இது வந்து எப்போ சாப்பிட்றீங்க? இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டிய முட்டை உணவு. பாலை கறந்து சாப்பிட்லாம். பாலை வந்து மற்ற நேரத்தில் சாப்பிடக்கூடாது. தாய்ப்பால் மட்டும்தான் மனுஷங்க குடிக்கணும். அப்போ இந்த பாலை கூட நீங்கள் எப்போ குடிக்கணும்? பேரிடர் காலங்களில் குடிக்க வேண்டும். இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு கிணறு தோண்ட போகிறீங்க, ஒரு குளத்தை தோண்ட போகிறீங்க, ஒரு ஏரியை தோண்ட போகிறீங்க, முரட்டுத்தனமாக இன்றைக்கி பயங்கரமான வேலை இருக்குது, இன்றைக்கி அந்த கடினமான வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு ஒரு ஊக்க மருந்து தேவை.
சமைத்த உணவு என்பது உணவு கிடையாது, அது ஒரு ஊக்க மருந்து. சமைச்சிட்டாலே அது வந்து மருந்தாக மாறிவிடும். உணவுங்கிற பச்சையாக இருக்கிறது மட்டும்தான் உணவு. அப்படி இருக்கும்போது இதை நம்ம ஒரு ஊக்க மருந்தாக சொல்லணும், இதை உணவுன்னு சொல்லக்கூடாது. அப்போ தான் இன்றைக்கி நம்ம ஊக்க மருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு குளத்தை தோண்ட போகிறோம், அல்லது நாளைக்கு புயல் வரப்போகுது, ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நாளைக்கு புயல் வரப்போகுதுன்னு இன்றைக்கி வானிலை அறிக்கை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வரப்போகுது, அன்றைக்கி தெரியாது. அதே இடத்துல இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க, நாளைக்கும் இது இன்னும் அதிகமாகும்னு நினைக்கிறேன், வெள்ளம் அதிகமாகிட்டுருக்கு, அதனால் வந்து நம்ம ஊக்க மருந்து எடுத்துக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அதான் ஊக்க மருந்து. சமைத்த உணவு கிடையாது. சமைச்சிட்டாலே அது மருந்தாக மாறிடும், ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும். இயற்கையில் வந்து அழியாது, ஒரு பொருள் அழியாது, ஒன்று இன்னொன்றாக மாறுமே தவிர அது அழியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது நீங்கள் சமைச்ச இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் உணவுன்னு சொல்லாதீங்க, ஊக்க மருந்துன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமைக்காக தான் நீங்கள் அந்த இதை சாப்பிட்றீங்க. நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்கலாம், அலுவலகத்தில் வேலை பார்க்கலாம், கஷ்டமான வேலை, அது எல்லாமே கஷ்டம். அதை செய்வதற்கு இந்த உணவை சாப்பிட்டா தான் செய்ய முடியும். வெறும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா கஷ்டமான வேலைகளை செய்வதற்காக இந்த உடம்பு வளையாது. அப்படி இருக்கும்போது கஷ்டமான வேலைகள் மனிதர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை வருகிறது என்றால், கடினமான வேலைகள் தேவைப்படுகிற ஒரு சூழல் வருகிறது, புயல் அடிக்கிறது, அல்லது ஏரியை தோண்ட வேண்டும், குளத்தை தோண்ட வேண்டும், கிணற்றை தோண்ட வேண்டும், அப்படிங்கும்போது மட்டும்தான் நீங்கள் அன்றைய தினம் நான் இன்று ஊக்க மருந்தை எடுத்துக்கொள்ளப் போகிறேன், எனக்கு அளவுக்கு முரட்டுத்தனமான வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னு அந்த வேலைக்காக நீங்கள் அந்த உணவை சாப்பிட்ணும். ஒரு கஷ்டம், புயல் மழை அடிக்குது, மரமெல்லாம் சாஞ்சு போச்சு, எப்படி சமாளிக்கிறது, வெள்ளமாக இருக்குது, அந்த நேரத்தில் மீனை பிடிச்சி சாப்பிடுங்க, முட்டையை சாப்பிடுங்க, அல்லது பாலை கறந்து குடிங்க. வேறு அதுக்காக இன்னும் கொடூரமாக போய் பிற உயிரினங்களை நம்ம கொல்லணுமா, ஒரு ஆட்டை அடித்து ஊக்க மருந்து தேவைங்கிறக்காக ஒரு ஆட்டை கொன்று அந்த மாமிசத்தை சாப்பிடணுமா, அந்த அளவுக்கு போகாதீங்க. அப்போ அது ரொம்ப வக்கர உணவு. கண்டிப்பாக நீங்கள் வளர்க்குற ஆடை தான் நீங்கள் கொல்லுவீங்க, அது ரொம்ப பாவம் இல்லை. அந்த மாதிரி பாவம், ஒரு மீனை கொல்றது கூட பாவம்தான். ஆனால் முடியும்னா மனுஷங்களால் அது முடியும்னா அதை பண்ணலாம். ஏன்னா சில பாவங்கள் தான், இது ஒரு பாவ உணவுன்னு கூட சொல்லலாம். இந்த ஊக்க மருந்து சமைத்த உணவுங்கிறது ஒரு பாவ உணவு. நம்ம வந்து சில சமயங்களில் பாவங்களும் செய்ய வேண்டியது இருக்குது. மனிதர்கள் வந்து முற்றிலும் புனிதராகவே இருந்து விட முடியாது. நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள சில நேரங்களில் பாவங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ நம்மளை வந்து ஒரு உயிரினம் நம்மளை வந்து தாக்க வருது, அது வந்து காட்டெருமையாக இருக்கலாம், பாம்பாக இருக்கலாம், அல்லது சிங்கமாக இருக்கலாம், நரியாக இருக்கலாம், ஓனாயாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம். அப்போ அதை வந்து அதுகிட்டேருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அதை நாம் கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது ஒரு பாவம் என்றாலும் அது தேவையாக இருக்கிறது, அதுபோல தான். அதனால் அதை பாவம் கூட சொல்ல முடியாது, நம்முடைய தற்பாதுகாப்புக்காக நம்ம செய்கிறோம். அது தினசரி அந்த சமைத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அது தினசரி நாம் செய்ய வேண்டிய அந்த பாவத்தை தினமும் செய்கிறோம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நோய் வரும். அது மாதிரி மனிதர்களோட அன்பாக பேச முடியாது, உடல் உழைக்கணுங்கிற எண்ணம் வர, சோம்பேறித்தனம் வரும், பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும். உடம்புக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அந்த ஊக்க மருந்து, அதாவது சமைத்த உணவு, அதை சாப்பிட்டால் என்ன ஆகும்னா மனுஷங்க அடிமைப்படுத்துகிற குணம் ஏற்படும். இன்றைக்கி இருக்காங்களா மனுஷங்களை அடிமைப்படுத்துகிறாங்களா? எப்படி? நீங்கள் தொழிற்சாலைங்கிற பேரில் எல்லா தொழிலும் பாருங்கள், ஒருத்தர் இன்னொருத்தரை அடிமைப்படுத்துகிறாங்க. காரணம் சமைச்ச உணவு தான் காரணம். சமைத்த உணவு சாப்பிடுவதால் தான் நீ பிறரை அடிமைப்படுத்த முடிகிறது, பிறரது அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு அடிமையாகவும் நடக்க முடிகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். இன்றைக்கி தொழில் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். அது அப்படி பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம், ஒரு முறைப்படுத்தப்பட்ட அடிமைத்தனம். ஆனால் அடிமைத்தனங்கிறது இயற்கையில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது தான். மனிதர்கள் ஏற்றுக்கொண்ட அடிமைத்தனம் அது தற்காலிகமாக தான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நிரந்தரமாகலாம் ஏற்றுக்க முடியாது. ஒரு முறைப்படுத்தப்பட்ட அடிமைத்தனத்துக்கு கூட முறையாக வழிகள் இருக்குது. சும்மா வந்து அந்த காலத்துலலாம் அடிமைத்தனங்கிறது எப்படி, ஒரு சாட்டை எடுத்துகிட்டு பலார்னு அடித்து நான் சொல்கிறத செய் அப்படின்னு அடிமைப்படுத்துகிறேன். அந்த மாதிரிலாம் அடிமைப்படுத்தாத, எனக்கு சம்பளம் கொடு, கூலி கொடு, நானே செஞ்சுட்டு போகிறேன், எதுக்கு என்னை வந்து அடிக்கிற, துன்புறுத்துகிற, அப்படி அடிமைத்தனமாக இருந்தால் கூட அதற்கும் முறையான வழிகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி
இப்போ சமைத்த உணவுகள்னால் என்ன, அது எப்போதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது, அது ஒரு பேரிடர் கால உணவுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் ஒரு கடினமான வேலைகள் நடக்குது அப்படின்னா, அந்த வேலைகளை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு ஊக்க மருந்து தேவை. நான் இந்த ஊக்க மருந்தை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி நீங்கள் இட்லி சுட்டு சாப்பிடலாம். அப்போ சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி உள்ள அந்த கடினமான வேலைகள் இருக்குல்ல, இயல்புக்கு மீறிய கடினமான வேலைகள், அந்த வேலைகளை, முரட்டுத்தனமான வேலைகள், அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியும். செய்வதற்கு உடலுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமையை பெற முடியும். அதனால் இந்த உணவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போன்று நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அப்போ ஆரோக்கியங்கிறது நமக்கு எப்போவுமே தேவை. அதனால் எந்த உணவு நமக்கு நோயை தரும் என்பதாலே சமைத்த உணவுகளை நாம் முற்றிலும் தவிர்த்து விட முடியாது. அவற்றிற்கும் ஒரு தேவை இருக்கிறது. பேரிடர் கால உணவு, நெருக்கடி, அவசர கால ஆபத்தான காலங்களில் நாம் உண்ணுகிற உணவு தான் அந்த ஊக்க மருந்து. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால். நீங்கள் ஒரு டூர் போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெளியூர்களுக்கு, ஊட்டிக்கு போகிறீங்க, கொடைக்கானலுக்கு போகிறீங்க. அப்போது சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நெரிசலில் அப்போது நீங்கள் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சமைத்த உணவுகளை சாப்பிட்லாம். சமைத்த உணவு, ஏன்னா இன்னொரு ஊருக்கு நம்ம டூர் ஊட்டிக்கு, கொடைக்கானல் நல்லா தான் இருக்கும். ஆனால் 2 நாளைக்கு மேலே தாங்க முடியாது. நம்ம சொந்த ஊர் திருமணம்னு தான் தோணும். அந்த அளவுக்கு அது ஒரு நெருக்கடியாக, ஒரு நெருக்கடியான அந்த நேரத்தில் நீங்கள் சமைத்த உணவுகளை சாப்பிடலாம். அந்த நேரத்தில் நீங்கள் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அதுவே ஒரு கடினமானது. ஒரு ஊட்டிக்கு போகிறது, கொடைக்கானலுக்கு போகிறது, அதுவே உனக்கு கடினமானது. அப்போ அந்த சூழ்நிலையவே அது தருகிற மன அழுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கு உனக்கு தேவைப்படுகிற ஒரு போதை தான் இந்த சமைத்த உணவு. மன அழுத்தம் அதிகமான போதை தேவைப்படும்ல, அதுபோல் மன அழுத்தம் அதிகமாகும்போது இன்றைய காலத்தில் மனிதர்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகம். அதனால தான் சமைத்த உணவுகளை சாப்பிடுகிறார்கள். சமைத்த உணவு என்கிற போதை தேவைப்படுகிறது. அப்போ நம்ம இந்த போதையிலேருந்து விடுபடணும். விடுபட்டால் தான் நோயிலேருந்து விடுபட முடியும். அப்படின்னா மன அழுத்தம் இல்லாத ஒரு அமைதியான சூழலில் வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம இந்த சமைத்த உணவுகளோட தேவைகள்லேருந்து விடுபட முடியும். போதையிலிருந்து விடுபட முடியும். அதனால் அது தெரிஞ்சுக்கணும்.